அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரத்தில் அதிமுக முன்னாள் கவுன்சிலரான கண்ணபிரானுக்கு அரிவாள் வெட்டு ஏற்பட்டுள்ளது. வீட்டின் முன்பு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த கண்ணபிரானை அதிமுக நிர்வாகி சரவணன் அரிவாளால் வெட்டியுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். பூபாலன் வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. காஞ்சிபுரம் மாநகராட்சி 9வது வார்டுக்கு உட்பட்ட பாண்டவதூத பெருமாள் கோவில் சன்னதி தெருவை சேர்ந்தவர் கண்ணபிரான். இவர் முன்னாள் அதிமுக கவுன்சிலரும் அதே போன்று இப்போது வட்ட செயலாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கண்ணபிரான் தனது வீட்டு வாசலில் அமர்ந்து நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது சரவணன் என்ற மற்றொரு அதிமுக பிரமுகர் வீச்சு அருவாள் கொண்டு வந்து திடீரென கண்ணபிரானை கண்மூடித்தனமாக வெட்டியுள்ளார். அப்போது சரவணனிடமிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக கண்ணபிரான் அவர் வீட்டிற்கு ஓடி சென்ற போதும் அப்பொழுதும் துரத்தி சென்று வீட்டுக்குள்ளேயே கண்ணபிரானை சரமாரியாக வெட்டியுள்ளார். அப்போது கண்ணபிரான் மகன்கள் அவர்களை பிடித்து சரமாரியாக சரவணனை தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த சரவணனின் வெறிகொண்ட தாக்குதலில் கண்ணபிரானுக்கு தலை, கழுத்து, கை, முதுகு போன்ற பல்வேறு இடங்களில் சரமாரியான வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு கண்ணபிரான் அப்பொழுதே இரத்த வெள்ளத்தில் மயக்கமடைந்துள்ளார். இவரை மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சையானது பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்த தகவல் அறிந்து வந்த சிவகாஞ்சி போலீசார் விசாரணையை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளாட்சி தேர்தலின் போது முன்விரோத காரணமாக கண்ணபிரானை வெட்ட இருக்கக்கூடும் என கூறப்படுகின்ற நிலையில் தற்போது பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்னாள் கவுன்சிலர் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது மற்றொரு அதிமுக பிரமுகரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் காஞ்சிபுரத்தில் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.